கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லாரையும் அன்போடு இயேசு கிறிஸ்துவின் வெற்றி சிறந்த நாமத்தில் வாழ்த்துகிறேன். அன்பிற்குரியவர்களே, இதுவரைக்கும் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட காரியங்கள், அதை குறித்த தேவனுடைய வெளிப்பாடுகள், அதற்காக தமிழ்நாடு முழுவதிலும் தவறான குறிப்புகளை வைத்து ஜெபித்த ஜெபங்கள், அதனுடைய விளைவுகள், இவைகளை பற்றி என்னுடைய ஆவியிலே தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளை நான் பேசி வந்திருக்கிறேன். இது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறபடியால் இந்த வீடியோ மூலமாக இன்றைக்கு நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 28வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். மறுபடியும் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். இங்கே 2 காரியங்களை கவனிக்க வேண்டும் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எவைகளை நாம் கவனிக்க வேண்டும்? ஒன்று, கர்த்தருடைய செய்கைகளை கவனிக்க வேண்டும். 2வது, அவருடைய கரத்தின் கிரியைகளை நாம் கவனிக்க வேண்டும். தேவனுடைய மனிதர்கள், தேவ ஜனங்கள், ஜெபிக்கிற மக்கள் குறிப்பாக ஆண்டவருடைய கிரியைகளை, அவருடைய கரத்தின் செய்கைகளை கவனிக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், முதல்ல கர்த்தருடைய செய்கைகளை கவனிக்கணும். இப்போ கர்த்தர் சபைக்காக, சபையின் மூலம் தேசத்தில் என்ன கிரியை செய்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். 2வதாக கர்த்தருடைய கிரியைகளை கவனிக்க வேண்டும். செய்கைகளை கவனிக்க வேண்டும், கிரியைகளை கவனிக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இப்போ அவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்று கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்காமல் நம்ம விட்டுட்டோம்னா கர்த்தர் இடித்து போடுவார், கட்ட மாட்டார். இப்போது இந்த 2026வது ஆண்டு நடைபெற்ற எலெக்ஷனில் கர்த்தருடைய செய்கை என்ன, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் என்ன என்பதை திருச்சபை கவனிக்கவில்லை என்பதை நான் மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் பெருமையோடு இதை குறித்து அறிக்கை விடவில்லை. திருச்சபைகள் கவனிக்காமல் போனதை நான் அற்பமாக எண்ணவில்லை, அசட்டை பண்ணவில்லை. திருச்சபையை மதிக்கிறேன், திருச்சபையில் இருக்கிற தேவ மனிதர்களை மதிக்கிறேன், எல்லாருடைய ஜெபங்களையும் நான் மதிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். யாரையும் எதையும் அசட்டை பண்ணுவது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் ஜெபம் என்ற அந்த மகிமையான காரியத்தை தவறாக நினைத்து, தவறாக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து, தவறாக ஜெபிக்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு காரியமாய் இருக்கிறது. இதுக்கு நடுவில் என் மனசை பாதிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரேயர் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ப்ரேயர் நடத்துகிறவங்க இப்போ எல்லாருமே ஜெபத்தை முக்கியப்படுத்துகிறாங்க. பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பில், சபைகளில், உபவாச ஜெபங்களில், முழுஇரவு ஜெபங்கள்ன்ட்டு ஏராளமான ஜெபங்கள் முக்கியப்படுத்தப்படுகிறது. இந்த முக்கியப்படுத்தப்படுகிற இந்த ஜெபத்தில்
என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இப்படியெல்லாம் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மேட்டிமையான எண்ணங்களும் பெருமையான எண்ணங்களும் அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு பாய்சன் மாதிரி கலந்துருது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நான் 45 ஆண்டு காலங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன். குறிப்பாக பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு முதல்ல கிடைச்ச போது ஆண்டவர் என்னை ஜெப ஊழியத்திற்கென்று அழைத்து அபிஷேகித்து அதிகாரப்படுத்தினார். இந்த 45 வருட காலங்களில் நான் அமைதியாக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் என்னை திடீரென்று அபிஷேகம் பண்ணி, நீ போய் இங்கே ஜெபம் பண்ணிட்டு வா, நீ போய் இந்த சபைக்காக ஜெபம் பண்ணு, இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணு, இந்த மாநிலத்துக்காக ஜெபம் பண்ணு, இந்த நாட்டுக்காக ஜெபம் பண்ணுன்ட்டு என்னைய வழி நடத்தி இருக்கிற காட்சிகளை நான் இத்தனை வருடம் பார்த்துருக்கிறேன். நாங்கள் போய் ஜெபித்த எல்லா காரியமும் சக்ஸஸ். எங்கேயுமே தோல்வி வரவில்லை, வெற்றி தான். ஏன்னா நான் கர்த்தருடைய கரத்தின் கிரியை, கர்த்தருடைய செய்கைகளை, அவர் கரத்தின் கிரியைகளை கவனித்து தான் ஜெபிக்கிறது. இப்போ இந்த எலெக்ஷனை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் எப்படி வந்துச்சுன்னா, காலஞ்சென்ற அகில இந்திய முழுஇரவு ஜெப ஐக்கியத்தினுடைய தலைவர், அதை ஸ்தாபித்த தேவ மனிதன், ஒரு பரிசுத்தவான், பண ஆசை இல்லாதவர், பெயர் புகழை விரும்பாதவர், தன்னை பெரியாளாக காட்ட நினைக்காத ஒரு மகத்துவமான அற்புதமான தேவ மனிதன், மதுரையிலே உள்ள காலஞ்சென்ற ஆபிரகாம் ராஜபாண்டியன் அண்ணன். அவங்கள நான் ரொம்ப அன்போடு பாசத்தோடு அவங்கள்ட்ட பேசுவேன், பழகுவேன். அவர்கிட்டத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரையும் அற்பமாக எண்ண மாட்டார். தேவ பிள்ளைகளையும் தேவ மனிதர்களையும் ஒன்று போல மதிப்பார். இன்றைக்கி அது கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளே ஜெபிக்கிற மக்கள் மத்தியில் இல்லைன்னு நினச்சி பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. நான் சில விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறதுனால என்னையை நான் பெரிய ஆளாக காட்ட விரும்பலை, மற்றவங்கள அற்பமாக எண்ணலை. ஆனால் உண்மைகளை சொல்லி ஆகணும். ராஜபாண்டிய அண்ணன் அவர் முழுஇரவு ஜெபம் ஆரம்பிப்பார். எப்படி ஆரம்பிப்பார்னு கேட்டிங்கன்னா, 3 பேர் ஒரு போஸ்ட் காலில், ஐயா நாங்கள் 3 பேர் எங்கள் வீட்டில் முழுஇரவு ஜெபம் ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் வந்து ஆரம்பிச்சு வைங்கன்னா, அவங்க யார் என்ன ஏது ஜெபம் பண்ணுவாங்களா ஜெபம் பண்ண மாட்டாங்களா எதுவும் விசாரிக்க மாட்டார். உடனே எனக்கு தகவல் கொடுப்பார், தம்பி புறப்பட்டு வா, நம்ம அந்த கிராமத்துக்கு போயிட்டு வருவோன்ட்டு. அங்கே போய் நாங்கள் யார்ட்டையாவது ஒரு டிவிஎஸ் 50 தான் அப்போ கிடைக்கும். அதில் அந்த அண்ணனை கொஞ்சம் ஆள் வெயிட்டாக இருப்பார், உட்கார வச்சு நான் பத்திரமா ராத்திரி கூட்டு போய் இப்படி ஏராளமான கிராமங்களில் போய் முழுஇரவு ஜெபத்தை அவரோட நடத்தியிருக்கிறோம். இந்த 25 வருஷம் அவரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு மகிமை. அப்போ அவர் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்வார், ஜெப குறிப்பு. என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவன் கட்சி ஆரம்பிச்சு, கிறிஸ்தவ பேரை உடையவன், அவன் உண்மையான கிறிஸ்தவனா உண்மை இல்லாத கிறிஸ்தவனா, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனா ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவனா அப்படிலாம் கணக்கு போடாமல் ஒரு கிறிஸ்தவ பெயரை உடைய ஒரு கிறிஸ்தவன் ஒரு கட்சி ஆரம்பித்து அவன் தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சராக வரணுன்ட்டு எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படிம்பார். இந்த குறிப்பை எல்லா முழுஇரவு ஜெபத்திலையும் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அந்த ஆல் நைட் ப்ரேயர்லேருந்து 2 கேம்ப் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஒன்று ஜனவரி, இன்னொன்று ஆகஸ்ட்டு. அது நான் தவறாமல் கலந்துருக்கேன். இப்போ தான் போகிறதில்ல. அங்கே
இந்த குறிப்பை அவர் வந்து விசேஷமாக சொல்லி எல்லாரையும் எந்திரிச்சு நிற்க வச்சு பாரத்தோடு ஜெபம் பண்ண வைப்பார். இப்பொழுது தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் வெளியே வாரார். அவரே எதிர்பார்க்கலை அவ்வளவு மக்கள் கூட்டம் குவிய ஆரம்பித்தது. அவரே எதிர்பார்க்கலை இவ்வளவு கூட்டம் வரும், இவ்வளவு ஆதரவு கிடைக்கும்ட்டு. ஒரு நம்பிக்கையோடு இறங்கினார். கூட்டம்னா கூட்டம். தமிழ்நாடு முழுவதும் பயங்கரமான வரவேற்பு. அப்போது இந்த 25 வருஷம் ராஜபாண்டி அண்ணன் ஜெபம் பண்ண ஜெபத்தின் பலனாக இந்த கட்சியை தேவன் எழுப்பியிருக்கிறார். அதுக்கு இவ்வளவு ஆதரவை தந்திருக்கிறார். இதுக்கு பின்னாடி கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் நான் கவனித்தேன். எல்லா இடத்துலையும் கூடுற கூட்டத்துக்கு பின்னாடி கர்த்தர் இருக்காரான்னு ஒரு ஊழியக்காரியாண்ட கேட்டார். இதெல்லாம் ரொம்ப விவரமாக ஞானமாக விவேகமாக பேசி மடக்கிற மாதிரிலாம் பேசுறது. இந்த குறிப்பிட்ட காரியத்தை பின்னாடி கர்த்தர் என்ன செய்தார்னு நான் பார்க்குறேன். என்ன செய்தார்? 25 வருஷம் ஒரு தேவ மனிதன் ஜெபித்த, ஆல் நைட் ப்ரேயரில் ஜெபித்த அந்த ஜெபத்தின் பலனாகத்தான் இந்த தமிழக வெற்றி கழகமும் முதலமைச்சர் விஜயையும் தேவன் எழுப்பி அவரை ஜெயிக்க வச்சு இன்றைக்கி முதலமைச்சர் ஆக்கிட்டார். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள கிறிஸ்தவத்தை அழிக்க நினைக்கிற மனிதர்கள், சக்திகள் கையிலேருந்து நம்மளை காப்பாற்றணும்னா அதுக்கு டிஎம்கே தான் வரணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெந்தைகோஸ்தே தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள், பிஷப்புகள் அவங்க இதை கருத்தை பேச ஆரம்பித்தாங்க. அவங்க பேசினதை கேட்ட மற்ற மாவட்ட தலைவர்கள், ஐக்கியங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ சபைகளில் பூரா அறிவிச்சிட்டாங்க. மக்கள்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, டிஎம்கே தான் வரணும். மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் வரணும் அப்படின்ட்டு. அப்போ தான் நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்படி ஜெபிக்கிறது தேவ சித்தமா? அதாவது சபையை காப்பாற்றுறதுக்கு கட்சி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ முதலமைச்சராக வந்திருக்கிற மாண்புமிகு விஜய் அவர்கள் கிறிஸ்தவர்களையோ சபையவோ காப்பாற்றுறதுக்கு அவர் கடவுள் கிடையாது. அதே மாதிரி டிஎம்கே தான் காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்கு அவங்க கடவுள் கிடையாது. இயேசு கிறிஸ்து வாயினால் சொன்ன வார்த்தை என்னன்னா, என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இயேசு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி போய் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து சபையை ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அவர் சபைக்கு சரீரமாக, சபைக்கு தலையாக இருந்து சபையை காப்பாற்றுற வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சபையை போஷிக்கிற வேலையை பார்க்குறாரு. வட இந்தியாவில் இருக்கிற தீவிரவாத கட்சிகள் சபையை அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, ரத்தம் சிந்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பெந்தைகோஸ்தே உலகம், கிறிஸ்தவ சபைகள் ஆட்சியாளர்களை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சபையோட அதிகாரத்தை பிரகலைன் பண்ணி, அதை பிரகடனம் பண்ணி, அதை முக்கியப்படுத்தி பேசிக்கிட்டே இருந்தாலே போதும், யாரும் சபையை தொட முடியாது, மிஷினரிகளை தொட முடியாது. ஒரு வைராக்கியம் நமக்கு வரணும். ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறாருன்ன மாதிரி நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியனா நமக்கு வைராக்கியத்தை கொடுக்குறார். வட இந்தியாவில் ரத்தம் சிந்துறாங்க,
மிஷினரிகளை அடிக்கிறாங்க, நிர்வாணப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, ஆலயத்தை சுட்டரிக்காங்க. இப்போ இதை யார் காப்பாற்றுறதுன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பெடுக்க வேண்டியவர்கள் தான் காப்பாற்றணும். ஒரு பாஸ்டர் சொன்னார், டிஎம்கே வரலைன்னா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னார். என் காதில் நான் கேட்டது. அப்போ நான் கேட்டேன், இயேசு உயிரோடு இல்லையான்னு கேட்டேன். இயேசு செத்து போயிட்டாரா? அதுக்கு பதில் சொல்லலை. என்னைய முறைச்சி பார்க்குறாங்க. அப்புறம் மதுரையில் 250 பாஸ்டர்ஸை கூப்பிட்டு டிஎம்கேனுடைய 10 வேட்பாளர்களை மேடையில் உட்கார வச்சு பொன்னாடை போர்த்தி அவங்கள வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிவிட்டு இந்த டிவிகே என்ற கட்சியவும் அதனுடைய தலைவர் விஜயவும் நம்ம பாஸ்டர்மார்கள் அவ்வளவு கேவலமாக பேசினாங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு ஆவியில் துக்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க சொல்கிறது தான் சத்தியம், இவங்க பேசுகிறது தான் சத்தியம், அதை நம்ம அப்படியே ஆமான்ட்டு போயிடணும். ஏற்று கேள்வி கேட்கக்கூடாது, ஏற்று கருத்து தெரிவிக்கக்கூடாது. தெரிவித்தா நம்மளை பற்றி அவங்க கேள்வி கேட்குறது, நீ பெரிய யோக்கியமா, நீ ஒழுங்காக இருக்கியா அப்படின்ட்டு. ஒருத்தனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குற்றப்படுத்துறதுக்கும் அவனை ஆராய்ச்சி பண்ணி கேவலப்படுத்துறதுக்கும் யாருக்குமே அதிகாரத்தை தேவன் கொடுக்கலை, வேதம் கொடுக்கலை. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் இவங்க இதை பகையாக நினச்சி பிரிவினையாக பேசுகிறாங்க. நான் முதர்ந்து கடைசி வரைக்கும் நான் சொன்னது ஒரே ஒரு காரியம். ஆபிரகாம் ராஜபாண்டி அண்ணன் 25 வருஷம் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில்தான் டிவிகே கட்சி. அவர் ஜெபத்திற்கு பதில்தான் சகோதரர் விஜய் அவர்கள். இப்போ தேவனே இந்த காரியத்தை செய்திருக்கார். இதை ஏன் தமிழ்நாட்டு தலைவர்களும் கிறிஸ்தவர்களும் கண்டுபிடிக்கலை? சபையை காப்பாற்றுறதுக்கு டிஎம்கே வரணுமா, இல்லை ஏதாவது ஒரு கட்சி வரணுமா? இப்போ டிஎம்கே தோற்று போனது எனக்கு சந்தோஷம் இல்லை. மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்றது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. எவ்வளவு பெரிய மனிதர், அற்புதமான முதலமைச்சராக அவர் எவ்வளோ அருமையாக ஆட்சி நடத்தினார். அவருடைய ஆட்சியில் எந்த குறையும் கிடையாது. அவர் தோற்று விட்டாருங்கிறது அவ்வளோ வருத்தம். நான் கூட எல்லோரும் ஜெபம் பண்ணி அவரை தோற்கடிச்சிட்டாங்களா அப்படின்னு கூட பயந்தேன், வருத்தப்பட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பிரசங்கியில் ஒரு வார்த்தை இருக்குது, என்னை ரொம்ப பயமுறுத்துகிற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசங்க 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் 1-2. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. 3வது வசனத்தில் 4வது வசனத்தில் இல்லை ஐம் சாரி 6வது வசனத்தில் உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினால் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன். அதாவது நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் நம்ம வார்த்தை ரொம்ப வெளிப்படுது. இப்போ இந்த வார்த்தை வெளிப்படும் போது மனம் பதறி துணிகரமாக வாயில் பேசி
மனம் பதறி ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை கொட்டி தீர்த்துட்டாங்க. இதை பேசும்போது தேவன் வானத்தில் இருக்கிறார், ஊழியக்காரர்களாகிய நம்ம எல்லாம் பூமியில் இருக்கிறோம், அவர் நம்ம வார்த்தையை கேட்குறாரு. அவர் வார்த்தையினால் கோபம் கொண்டு கையின் கிரியை அழிச்சிருவார்னு சொல்லியிருக்கேன்னு யாராவது பயந்து பேசுனாங்களான்னு கவனித்தேன். ஒருத்தருக்கும் அந்த பயம் இல்லை. ஜெபம் பண்ணும்போது ஒரு அரசியல் கட்சியை வாழ்த்திட்டு இன்னொரு அரசியல் கட்சியை சபிக்கிறதுக்கு ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்களே திரும்ப வரட்டும், பேர் சொல்லாமல், அவ்வளோதான். அவங்க வரட்டும்னு சொன்னதுக்கப்புறம் வேறு யாரும் வரப்போகிறா? இவர் விஜயை குறித்து ஜெப குறிப்பு சொல்லும்போது அவன் ஒரு விபச்சாரக்காரன்னு ஒருத்தர் ஜெப குறிப்பு கொடுக்காரு. அப்புறம் விசில் அடித்தான் குச்சிகள் அப்படின்னு ஒருத்தர் ஜெப குறிப்பு கொடுக்காரு. இன்னும் ரொம்ப கேவலமான வார்த்தைகளை ஜெப குறிப்பாக சொல்லி எல்லோரும் ஜெபம் பண்ணதை நான் 2வது வரிசையில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேளை எனக்கு யாருமே ஜெப குறிப்பு கொடுக்கல, என்னைய கூப்பிடலை. முழுகிறவமாக இருக்கட்டும், உபவாச கூட்டமாக இருக்கட்டும், எங்கே போனாலும் ஏதோ 3வது ஆளா 4வது ஆளா. நான் 45 வருஷம் ஊழியத்தில் இருக்கேன். எங்கே போனாலும் என்னுடைய ப்ரேயர் மினிஸ்ட்ரிக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. ஆனால் மதுரைக்குள்ள என்னென்னமோ பண்ணுறாங்க. ரைட், ஓகே, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஒன் மேன் வித் காட் தான் என்னுடைய தரிசனம். நான் ஒருத்தன் கர்த்தரோடு இருக்கேன், கர்த்தர் என் கூட இருக்கார். ஆண்டவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற தாவீதை கொண்டு வந்து தான் கோலியாத்தை அடித்தார். இவனுக்கு அனுபவம் உண்டான்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், சவுலுக்கு ராஜாவாகிறதுக்கு என்ன அனுபவம் இருந்துச்சு, தகுதி இருந்துச்சு? அவன் கழுதை மேய்க்கிறவன், கழுதை வியாபாரி. அவனை கொண்டு வந்து ராஜாவாக்கலையா? நம்ம தாவீது ஆடு மேய்க்கிறவன், ஆட்டு வியாபாரி. அவனை ராஜாவாக்கலையா? அவங்களுக்கு என்ன ராஜாவாகிறதுக்கு தகுதி இருந்துச்சு? ராஜரீகத்தை பற்றி என்ன அனுபவம் இருந்துச்சு? கழுதை மேய்ச்சிட்ருக்கான், இவன் ஆடு மேய்ச்சிட்ருக்கான். இவங்களை சிங்காசனத்தில் கர்த்தர் உட்கார வைக்கலையா? இவர் சினிமாவில் நடித்தார், இப்போ முதலமைச்சராக ஆக்கிட்டாங்க, கர்த்தரை ஆக்கி விட்டார். இதை போய் கேவலமாக பேசுகிறதுக்கு யாருக்காவது அது அதிகாரம் உண்டா? கிடையாது. இப்படி நான் பேசுகிறதுனால நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது. எனக்கு சந்தோஷம்னா என்ன சந்தோஷம்னா, ராஜபாண்டிய அண்ணன், ஆபிரகாம் ராஜபாண்டிய அண்ணன் ஜெபம் பண்ணது நிறைவேறிடுச்சு. இது ஒரு சந்தோஷம். கடவுளுடைய வார்த்தை நிறைவேறிடுச்சு, அது 2வது சந்தோஷம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கு, அது 3வது சந்தோஷம். யார் முதலமைச்சராக இப்போ இருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒன்றும் சந்தோஷம்லாம் கிடையாது. தேவன் தான், அவர் தான் இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டார். விஜய் முதலமைச்சர் ஆவார்னு யார் நம்பலை, யாரும் அதை அங்கீகரிக்கலை, குறிப்பாக நம்ம கிறிஸ்தவங்க. நான் அந்த கருத்தை எல்லா இடத்துலையும் சொல்லும்போது என் மேலே ரொம்ப வருத்தப்பட்டாங்க, கோவப்பட்டாங்க. அந்த வெளிப்பாட்டிலேருந்து விலகிறதே கிடையாது எப்பயுமே. ஸோ அருமையானவர்களே, இப்பொழுது தமிழக அரசாங்கத்தினுடைய மந்திரி சபை, சட்டசபை, ஆட்சியாளர்கள், அதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட முதலமைச்சர், அவரோடு சேர்ந்திருக்கிற அமைச்சர் பெருமக்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இவர்களுக்கு வேண்டிய உதவி ஒத்தாசைகள் ஞானம் கொடுத்து
சிறப்பான ஆட்சி செய்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேவன் தாமே உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவருக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்க ஆயுசை தேவன் கொடுப்பாராக. பரத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்புவாராக. தமிழகத்தில் இந்த ஆட்சியின் மூலமாக எல்லா மனிதர்களுக்கும், எல்லா தமிழ்நாட்டு பெருமக்களுக்கும் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதாக, திருச்சபைக்கு ஆசீர்வாதமாய் இவர்கள் இருப்பார்களாக. திருச்சபைக்கு விரோதமாய் மதவாத கட்சிகள் உள்ளே நுழையாதபடி இவர்களை கொண்டு கர்த்தர் தடுத்து நிறுத்துவாராக. சபைக்கு விரோதமாக யாரும் ஜெயிக்க முடியாது. இயேசுவே நொறுக்கி தள்ளிவிடுவார் எல்லாத்தையுமே. இருப்பினும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன். திருச்சபை தலைவர்கள், ஜெபத் தலைவர்கள், அதாவது அந்தரங்கத்தில் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாங்கங்கிறது அது ஒரு தனி கணக்கு. பப்ளிக்கில் வந்துக்கிட்டு மைக் எடுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறாங்க பாருங்கள், அது ரொம்ப ஈஸி. கடவுளுக்கு நமக்கும் கனெக்ஷனே இல்லாமல் ப்ரேயர் பண்ணிடலாம். பரிசேயர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்க ரொம்ப நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் தேவனுக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷனே கிடையாது. அதனால் ப்ரேயருங்கிறது மகா மேன்மையானது, அருமையானது. இது யாரும் அற்பமாய் கணக்கு போட முடியாது. அதுக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணுறாங்க, கரெக்டாக தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பண்ணுறதெல்லாம் சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கடவுளுக்கும் கிடையாது. அந்த ஜெப ஊழியத்தில் இருக்கிற என்னை போன்றவர்களுக்கும் அவசியம் கிடையாது. ஆவிகளை பகுத்தறிய தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஜெப ஊழியத்தின் மூலம் கர்த்தர் தமிழ்நாட்டில், வட இந்தியாவில், இலங்கை தேசத்தில், துபாயில், வெஸ்ட் ஆப்பிரிக்காவில், நைஜீரியாவில், கானாவில், மலேசியாவில், சிங்கப்பூரில், தமிழ்நாடு முழுவதும், நார்த் இந்தியா முழுவதும் எவ்வளவு கிரியை செய்திருக்கிறார் என்ற ரிசல்ட்டை பரலோக கணக்கில் ஆண்டவர் எழுதி வச்சுருக்கார். அதனால் யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க. எழுப்புதல் வர்றதுக்கு ஒரே ஒரு ரகசியம், ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி மதிக்கணும், கனப்படுத்தணும். என் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் மதித்தா உங்கள் அபிஷேகம் பெருகும். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நான் மதித்தா என் அபிஷேகம் பெருகும். இங்கே அந்த மதிக்கிற வேலையே இல்லாமல் போச்சு. பூரா அவமரியாதை. ஒவ்வொருத்தரும் பார்க்குற பார்வையை வச்சு கண்டுபிடிக்க முடியாதாக்கும். முட்டாள்களா நாங்கள்? நீங்கள் எப்படி எங்களை பார்க்குறீங்கன்னு நாங்கள் பார்க்க மாட்டோமா? ஒரு முளையரவு ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு ஊழியக்கார் எனக்கு முட்டாய் கொடுத்துட்டு போகிறாரு. சப்பிக்கிட்டே உட்காந்துரு. கிண்டல் தானே அது? அவர் யாருன்னா மிகப்பெரிய ஜெப ஊழியத்திலே உள்ள ஒரு ஊழியர். ஸோ எனக்கு தெரியும், தாவீதோட கர்த்தர் இருந்தார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். தாவீதை கொண்டு கோலியாத்தை அடித்து காலி பண்ணார். என்னையை போன்ற தாவீதுகளை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை காலி பண்ணுவார். தேவனுக்கு பயந்து மனத்தாழ்மையோடு தேவ பிரசன்னத்தில் கொடுத்த வேலையை உண்மையாக செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.